அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். நான் பேசுற கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? குட் ஈவினிங் மிஸ், கேக்குது. எஸ், ஓகே. இப்ப நான் மார்னிங் செஷன் அதே மாதிரி ஈவினிங் செஷன்லயும் ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். ஓ, யாரு பேசின? ஓகே இல்லைங்க, என்ன சரி டவுட் கேட்கிறவங்க. ஓகே. இப்ப அதுல நாங்க மெயினா ரெண்டு கேள்விகள் பார்த்தோம். பருமத்தான இருப்பு இந்த செஷன்லயும், அதே மாதிரி இந்த இடப்பெயர்வு என்ற பகுதி, அடுத்ததா குடித்தொகை இந்த சாப்டர்லயும் பார்த்தோம். ஓகே, இப்ப நாங்க பார்க்க இருக்கிற இந்த 4வது கேள்வியும் 5வது கேள்வியும் தான் பார்க்க இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கேக்குறீங்க இந்த இந்த சாப்டர்ஸ்க்கு செஞ்ச மாதிரி மத்த யூனிட்ஸும் இருக்கான்னு சொல்லி. இப்ப 2025 பெட்ஜிக்காத்தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் ஆல்ரெடி 30 டேஸ் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சேன். அதுல ஃபுல்லா அது பேப்பர் கிளாஸ் தான். மெயினா எதிர்பார்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயங்களும் வச்சு ஒரு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண மாதிரி தான் அந்த செமினார் செஞ்சது. ஸோ அதால அவங்களுக்கு அது யூஸா அமையும் எல்லாருக்கும். ஸோ அதுல ஒரு நல்ல ஒரு யூஸ் கிடைக்கும். ஜியோகிராஃபியில உங்களுக்கு ஒரு தெளிவில்லை, எதிர்பார்க்க ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் படிக்கல அப்படியா ஈக்கக்கூடியவங்க ஒரு சி லெவல் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 30 டேஸ் ரெக்கார்டும் கிளியரா எடுத்து நீங்க படிச்சீங்கன்னால் உங்களை எல்லாருக்கும் அவத்துல ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கலும். அதே மாதிரி அடுத்ததா 2026 27 பேட்சுக்கு இதான் ஃபர்ஸ்டா செய்த பேப்பர் கிளாஸ். ஸோ அதால் உங்களுக்கு மத்த பகுதிகளுக்கும் கண்டினியூவா ஜாயின் பண்ணிக்கொள்ளும். அதான் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இந்த 9 மந்த் ப்ராஜெக்ட் அதுதான் நவம்பர் மந்த்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ உங்க எல்லாருக்கும் அதுல கண்டினியூ பண்ணி ஜாயின் பண்ணி கொண்டு போயிலும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாஸ் 2026 27 வச்சுக்குரியது. இதுல உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சா உங்களுக்கு மத்த பகுதிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் யூனிட் அதாவது ஒவ்வொரு யூனிட்டும் தியரி நல்லா கிளியரா நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தருவேன். அதே மாதிரி மந்த்துக்கு எம்சிக்யூ கிளாஸ் நடக்கும், அதே போல மிப் மார்க்கிங் கிளாஸ் நடக்கும். மற்றது இந்த ப்ராக்டிக்கல் செஷன் உங்களோட கைட்ல உள்ள விஷயங்கள் போதா. ப்ராக்டிக்கலை பொறுத்தவரையிலே கைட்ல உள்ள விஷயங்கள் போதா. அதாவது இந்த ஜிஐஎஸ் டிபிஎஸ் ஆர்எஸ் இந்த சாப்டர் எல்லாம் நல்லா டீப்பா கொஞ்சம் படிச்சாதான் எங்களுக்கு அந்த 15 மார்க்ஸ் கேள்வி ஃபுல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள மாதிரியான வழிகாட்டல் தான் ஃபுல்லா தியரி கிளியர் பண்ணி தருவேன் இந்த செய்முறை புவியியல் பகுதியில. ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி தான் கிளாஸை செய்யறது. ஒன்றை மட்டும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி செஞ்சுட்டு போவல எல்லாம். இப்ப நாங்க செய்முறை புவியியலும் படிக்கிற அதே மாதிரி மாண்ட புவியியலும் நடக்கும். 1 மந்த்ல பொதுவா ஹியூமனும் நடந்தேன்னு சொன்னா அங்கல பிசிக்கல் பகுதி நடக்கும். அதே மாதிரி அங்கல செய்முறை புவியியல் பகுதியும் நடக்கும். அங்கல எம்சிக்யூ கிளாஸும் நடக்கும். அதே மாதிரி அந்த மெப் மார்க்கிங்கும் ஃபுல் கிளியரா சொல்லி தருவேன். நான் ஆல்ரெடி இந்த சேனல்ல போட்டிருப்பேன். இந்த மெப் மார்க்கிங்க்கு நீங்க ரெடி பண்றேன்னு சொன்னா அவ்வளவு பேரும் இது வரைக்கும் ஒரு தெளிவில்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்கள் 2026 27 பெட்சா இருந்தேன்னு சொன்னா நீங்க இந்த மெப்மாங்கிக்கு நீங்க செய்ய வேண்டியது, நான் அந்த குரூப்ல போட்டேனே ஒரு தாள், அதை பிரிண்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அதை பிரிண்ட் எடுத்து நான் அதுக்குள்ள நல்ல ஒரு வழிகாட்டல் சொல்லி தருவேன். ஒரு நாளைக்கு பாலைவனங்கள் தந்தேன்னு சொன்னால் பாலைவனங்களோட பேர்களை நான் டைப் பண்ணி போடுவேன். அப்ப நீங்க அதை குறிச்சிட்டு வரணும். அதே மாதிரி குறிக்கிற மெத்தட்ஸ் எப்படி நாங்க நேம் எழுதணும், ஒவ்வொன்றுக்கும் உள்ள கலர் என்ன, அப்படி ஒரு மந்த்ல ஒரு 2 சரி ஒரு அதே அப்படி இந்த மெப் மார்க்கிங் கிளாஸ் செய்வேன். அதே மாதிரி எம்சிக்யூவும் தான். இப்ப கொஞ்சம் சில தகவல்கள் அப்டேட் ஆகுது. அப்ப அப்படியான தகவல்கள் எம்சிக்யூல தருவேன். அதே மாதிரி அந்த எம்சிக்யூ தொகுப்பு நிறைய பேரும் எடுத்தீங்க, அதை உங்களுக்கு எடுத்து பார்த்தா விளங்கும் அது எவ்வளவு அந்த எம்சிக்யூ தொகுப்புல ஒரு யூஸ் இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லா எல்லாம் வச்சு எடுத்ததுதான். நீங்க நினைக்கிற 300 பேமெண்ட் தானே, இதுல எவ்வளவு விஷயம் இருக்குமா அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஆனா அது நான் 300 பேமெண்ட்டுக்கு தந்த எல்லாருக்கும் யூஸ் ஆகும், நிறைய பேருக்கும் வாங்கியலுமே அந்த அமௌண்ட்டுக்கு என்னத்தாலதான் அப்படி தந்தது. ஸோ அதை அப்படி இல்லாதவங்க எம்சிக்யூல உங்களுக்கு ஒரு தெளிவொண்டு இல்லாதவங்க இருந்தென்றால் உங்களுக்கு அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு தெளிவு எடுத்துக்கொள்ளும். ஒரு தியூட் 85 பேஜ். அதுல பார்த்தேன்னு சொன்னால் கேள்வி விட இருக்கும். மத்தது மத்த எம்சிக்யூ தொகுப்பு பேப்பர் மாதிரி அதுக்குள்ள ஆன்சர் பின்னால இருக்கு. அதை உங்களுக்கு பார்த்து கரெக்ஷன் பார்த்து கொள்ளும்.
அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய எம்சிக்யூ யூனிட்டும் அதுல போட்டிக்கிறேன். அதையும் சரியா பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா ஓரளவு உங்களால வந்து 30க்கு மேல எம்சிக்யூல வந்து எடுக்கலும். அந்த வேலையை வந்து சரியா செய்யுங்க. அதே மாதிரி 2026-27 பேட்ச் இப்பயிலிருந்து எம்சிக்யூவும் ப்ராக்டிஸ் ஆகிட்டு போங்க. அதே மாதிரி நான் என் கிளாஸ்லயும் சொல்லிக்கிறேன், அதுக்கு புக் எடுக்கிற விஷயங்கள் மேலதிகமா ஒன்றுமே தேவையில்லை. ஒன்று வந்து 2026-27 பேட்ச்ன்னு சொன்னா ஒன்று உங்களுக்கு பாஸ் பேப்பர் வந்து கட்டாயம் நீங்க வைக்கணும். கிளாஸ் வரவங்களாக சொல்லி நிறைய விஷயங்களை போட்டு நீங்க வச்சு கொண்டாலும் அதுவும் உங்களுக்கு கஷ்டம். இவெல்லாம் படிக்கணுமே இப்படின்னு ஒரு ப்ரெஷர் ஆகும். நீங்க வந்து ஜியோகிராஃபி பாடத்துக்கு வந்து ஒன்று இக்கோணும் உங்களோட கையில. என்ன விஷயம்னு சொன்னா இதை நான் 2026-27 பேஜுக்கு சொல்றேன். உங்களோட கையில இருக்கணும் வந்து ஒன்று பாஸ் பேப்பர் புக். கட்டாயம் பாஸ் பேப்பர் புக்கை இப்ப எடுத்துக்கோங்க 2026-27 பேஜ். அடுத்ததா வந்து மானிட புவியியலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிஆர் புக் 200 பேஜ் மாதிரி எடுங்க. அதே மாதிரி பௌதிக புவியியலுக்கு ஒரு 200 பேஜ் சிஆர். அடுத்து வந்து செய்முறை புவியலுக்கு வந்து கிராஃப் புக் கொண்டும் மற்ற நார்மலா ஒன்றும் எடுத்தேன்னு சொன்னால் ஓகே. இப்ப இப்படி இந்த விஷயங்கள் சரியா இருக்கணும் உங்களோட கையில. மத்த விஷயமா வந்து இது 2026-27 பேஜுக்கு சொல்றேன். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணி போறது மெயினா எல்லாத்தையும் ஃபுல்லா உங்களுக்கு முடிப்பேன் 9 மந்த்துக்குள்ள. இப்ப நவம்பர் மந்த்துக்குள்ள முடிஞ்சிட்டு இந்த மந்த்ல தான் இந்த விஷயங்கள் இருக்குது. இப்ப இதுலயும் இதை படிச்சேன்னு சொன்னா மத்ததா இப்படியும் அந்த கால எல்லைக்குள்ள வந்து நான் அவங்களோட ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று நீங்க எழுதுறதுக்குள்ள மாதிரி ரெடி பண்ணி தந்துடுவேன். அதே மாதிரி உங்களோட ஒரு டைம் எக்ஸாம் வந்தாலும் அந்த டைமுக்கும் அதுக்குள்ள மாதிரி ஒரு பேப்பர் வந்து ரெடி பண்ணி தந்து ஃபுல்லா விளங்கப்படுத்தி அதுக்குள்ள ஆன்சர் வந்து தார டைம்ல மெயினா அப்படி நான் சாய்ஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு டைம் எக்ஸாம்லயும் முன்னையிலிருந்து அந்த சாய்ஸ் கொடுக்குற வழக்கம். அப்ப அப்படி வந்து சாய்ஸ் தந்து நீங்க அதை படிச்சேன்னு சொன்னால் அதுக்குள்ளதான் எக்ஸாமுக்கு வந்து கேள்விகள் வருது வளமே. அப்ப அந்த விஷயத்த வந்து நீங்க சரியா விளங்கி கொண்டு படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம நல்லா கிளியரா செய்யலும். அடுத்ததா வந்து அப்ப பாஸ் பேப்பர் புக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புக்கும் வச்சுக்கோங்க. மத்தது நான் என் எம்சிக்யூ தொகுப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஃபுல்லாவே எம்சிக்யூ அத நீங்க கைட் வந்து கையில் இருக்கிற மாதிரி தான் கைட்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் திரட்டித்தான் அந்த எம்சிக்யூ தொகுப்பு எடுத்துக்கிறேன். அதையும் கையில வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி வேறையா எம்சிக்யூக்குன்னு சொல்லி ஒரு வேற சிஆர்ன்னு வச்சுக்கோங்க. எம்சிக்யூ ப்ராக்டிஸ் வந்து மத்ததா வந்து பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸுக்கு வந்து ஒரு சிஆர் வச்சுக்கோங்க. மத்ததா இப்ப நான் தரக்கூடிய தியரிய வந்து ஒவ்வொரு நாளும் கிளியரா எழுதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் பேப்பர் தருவேன். ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு எல்லா யூனிட்லயும் நான் பேப்பர் தருவேன். இப்ப இந்த யூனிட்டுக்கு தந்த பேப்பர் மாதிரி மத்த யூனிட் படிச்சு முடிச்சா அந்த யூனிட்டுக்குள்ள மாதிரி ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் மத்த யூனிட் முடிச்சா அந்த யூனிட்டுக்குள்ள மாதிரி ஒரு பேப்பர், அப்படியே யூனிட் வைஸா உங்களுக்கு பேப்பர்ஸ் தருவேன். அப்ப நீங்க அதை செய்த டைம் யூனிட் வைஸ் பேப்பருக்கு ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. அப்ப அதுல வந்து நீங்க படிக்கிற விஷயங்களை வந்து போட்டீங்கன்னா ஓகே. அப்ப அதுதான் உங்களுக்குள்ள படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா அழகா படிச்சு முடிக்கலும். அதே மாதிரி மத்ததா வந்து என்னென்றால் இந்த FWC பேப்பருக்கு தானே தொண்டமானார் பேப்பர். ஆனா அது வந்து 2021 2019 தொண்டமானார் பேப்பர் கொஞ்சம் தேடி வைங்க. ஒரு ஃபைல்ல வந்து 2019 தொண்டமானார் பேப்பர் வந்து உங்களுக்கு குரூப்கள்லயும் எடுத்தனாலும் எடுத்துக்கொள்ளும். தொண்டமானார் பேப்பர் வந்து எடுத்து ஒரு ஃபைல்ல போட்டு வைங்க. அடுத்ததா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஒவ்வொரு மாகாணங்களையும் மெயினா வட மாகாணம் தென் மாகாணத்துல பேப்பர் மெயினா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேல் மாகாணத்துல பேப்பர் மெயினா எடுங்க. அப்படி ஒவ்வொரு மாகாணங்களுடைய பேப்பரை ஒரு ஃபைல வைங்க. இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கணும். இவ்வளவு இருந்தால் உங்களால எடுக்கலும். மேலதிகமா என்னென்ன எடுத்தீங்கிற இவங்க இன்னும் எடுத்தீங்கிறாங்களே இவங்கள்ட்ட இன்னும் நிக்குது அப்படி ஒன்னும் யோசிக்க வேணாம். எல்லாம் போட்டு தலையில போட்டு குழப்பினீங்கன்னு சொன்னால் அப்படி வந்து அத எழுதுறதுக்கு எல்லாம் போகும், படிக்கிறதுக்கு எல்லாம் போற அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும். அதால கணக்கா நாங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கணக்கா படிச்சா ஓகே. அதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எல்லாருக்கும் எடுக்கலும். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப 2026-27 வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இப்படி ஸ்டார்ட் பண்ணி படிங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல வந்து படிச்சு தர விஷயங்களை படிச்சுட்டு அதை நீங்க எப்படி வந்து ரிமைண்ட் பண்ணணும் அந்த விஷயத்த சொல்லி தருவேன் நைட்டுக்கு மார்னிங் பாக்குற மாதிரி. அப்படி ஒவ்வொரு நாளும் இப்ப எனக்கு கிளாஸ் வந்து மெயினா மண்டே டு ஃப்ரைடேல தான்
ஈவினிங் டைம் மாதிரி தான் கிளாஸ் போடுறோம் 6:30 டைம். இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் கேட்டதால 6:30 டைம் சேஞ்ச் பண்ணினேன். ஆல்ரெடி நான் வச்ச டைம் 5:30. அப்ப எல்லாருக்கும் ஓகேயான மாதிரியான டைம் தான் அது. அப்ப அந்த டைமுக்கு வந்து எல்லாருக்கும் ஜாயின் பண்ணேலும். அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த கிளாஸுக்கு உள்ளது டெய்லி ரெக்கார்ட் கிடைக்கும். அதை உங்களுக்கு எடுத்து பார்த்துக்கொள்ளும். மிஸ் ஆவினு சொன்னா சம்டைம் மிஸ் ஆவினா ரெக்கார்ட் பார்க்கலும். ஆனா நான் தான் சொல்றேன், கிளாஸ் வந்து நடக்கு டைம்ல லைவா எல்லாரும் ஜாயின் பண்ணி படிச்சு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அந்த பாடத்திலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ ஜியோகிராஃபி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு கஷ்டமான பாடமே அப்படின்னு நிறைய பேர் எடுத்துப்பீங்க. இப்ப 2027 பேட்ச்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசையான பாடமா மாறும். படிச்சு தரக்கூடிய விதத்துல நீங்களும் படிச்சீங்கன்னால். அதே மாதிரி நான் எக்ஸாம் வைக்கேன்னு சொன்னா ஏலியா சொல்லுவேன். இப்ப நான் சனத்தொகையோட எக்ஸாம் வைக்கேன்னு ஏலியா கிளாஸ் வந்தவங்கள்ட்ட சொன்னேன். அப்ப அவங்க அதை வந்து படிச்சு கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள மாதிரி ஒரு 5 நாளே முன்ன மாதிரி சொல்லுவேன், இதுல எக்ஸாம் வைக்கி அப்படின்னு. அப்ப அவங்க அதை படிச்சுட்டு இதுக்குள்ள டைமை வச்சு சரியா 30 நிமிஷத்தை வச்சு ஒரு கேள்விக்குள்ள ஆன்சரை வந்து எழுதிட்டு கிளாஸை ஜாயின் பண்ணா அவங்களுக்கு கரெக்ஷன் பார்க்கலும். அதே மாதிரி நான் தரக்கூடிய விஷயங்கள் எழுதுறதுக்கு பேப்பர் கிளாஸ் ஆண்டைக்கு மட்டும் வேறையா தாள், அதாவது ஒரு ஆசன் மாதிரி இருந்தாங்களுக்கு அந்த பேப்பரோட ஆன்சரை அப்படி நீங்க வேறையா ஒரு இதா பின் எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்காக வேண்டி இப்ப நீங்க பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண நாளைக்கு என்ன செய்யணும் என்றால் ஒரு 5-6 தாளை வந்து வச்சு பின்னடிச்சு இப்ப நான் எந்த யூனிட் நீங்க தானே குடித்தொகை யூனிட். அப்ப குடித்தொகை யூனிட் பேப்பரும் மீக்குது. அதே மாதிரி அதுக்கு நீங்களா ஒரு டியூட் ஒன்று செய்யணும். குடித்தொகைக்கு நீங்களா ஒரு டியூட். அது வந்து என்னன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த எழுதின டியூட். அது நார்மலா அந்த டியூட் ஒன்று உங்கள்ட்ட ரெடியா இருக்கணும். எல்லா சாப்டரும் நான் செய்வேன். ஒவ்வொரு யூனிட் வைஸா பேப்பர் செய்வேன். அப்ப எல்லா யூனிட்டுக்கும் நீங்களா தயாரிச்ச ஒரு டியூட்டிக்கும் அதே மாதிரி நான் தந்த கேள்வி பேப்பர் ஒரு டியூட்டா இருக்கும். இப்ப அப்படி இருக்கிற விஷயத்துல அந்தந்த விஷயங்களை சரியா பாத்தீங்கன்னா ஓகே. வேற விஷயங்களை வந்து எடுக்க வேணாம். வேற மாதிரி இதாக்கி கொண்டீங்க என்றால் ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் இப்ப ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய போடுற அப்படி அந்த விஷயங்கள் ஜாயின் பண்றது அது வந்து சரியென்று எனக்கு படல. அதை சொல்றேன். அப்படி போகாதவங்க தான் அவங்களுக்கு ஜாயின் பண்ணேலும். ஆனா நான் சொல்றேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படி தார அப்ப அந்த டைமுக்கு உங்களோட மனநிலை வந்து மாறிடும். அப்ப அதுக்காண்டி சொல்றேன் அந்த யூனிட் வைஸா அதை படிச்சு தர மாதிரி நான் அந்த யூனிட்டுக்கு பேப்பர் கிளாஸும் செய்வேன். அந்த தியரியை கிளியர் பண்ணி அந்த பேப்பர் கிளாஸ்ல அந்த கேள்விக்குள்ள விடையே செய்தேன். நான் அப்படி ஒவ்வொன்றையும் படிச்சேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியுமே அவங்களோட எக்ஸாம் ஆகஸ்ட்ல வரும். அது அந்த டைம் வரக்குள்ள எல்லா பகுதியும் கிளியர் ஆகி எல்லா பகுதியிலையும் யூனிட் பேப்பரும் மீக்கும் யூனிட் எக்ஸாமும் மீக்கும். அதை ஒழுங்கா படிச்சுட்டு லாஸ்டா நான் வைக்கிய 30 டேஸ் செமினார் ஒன்று வைப்பேன். லாஸ்ட்டுக்கு பௌதீக புவியலுக்கு 10 நாள், மாண்ட புவியலுக்கு 10 நாள், செய்முறை புவியலுக்கு 10 நாள். அப்ப அதுல வந்து ஃபுல்லா எக்ஸ்பெக்டட் தான் தார. அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி லாஸ்டா அதை படிச்சென்றால் அதோட ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து ஜியோகிராஃபில வரையலும். பொதுவா ஒரு எஸ்லீந்தா கூட உங்களுக்கு சென்ன மாதிரி நீங்க சரி அப்படி ஒரு பி லெவலுக்கு வந்து வரையலும். ஓகே. அப்ப நான் ஒரு தெளிவுண்டா இந்த விஷயத்த சொன்னேன். இப்படிதான் ஏண்டா இப்ப இந்த 9 மந்த் ப்ராஜெக்டும் நடக்க இருக்குது. டவுட் இருக்கிறவங்களுக்கு கேட்கலும். மந்த்லி பேமெண்ட் வந்து இடைவிலக்க படமும் நல்லா கிளியர் பண்ணுவேன். இதுல 2025 பேஜ் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இடவிலக்க படம் கிளியர் இல்லாதவங்க இருந்தென்றால் நீங்க செய்ய வேண்டியது அந்த இடவிலக்க படத்துல அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கத்தான் இருக்குது. அதுல ஃபுல்லா தெளிவுபடுத்திக்கிறேன். ஒரு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா கலர் படத்தோட விளங்கப்படுத்தினேன். அதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு இன்றைக்கே 2-3 மெத்தட் சொல்லி தந்தேன். இந்த பகுதி வந்தா இப்படி இந்த விடைய போடுறது எல்லாத்துக்கும் போடலும் அப்படின்னு. அப்ப அத மாதிரி அதுலயும் இடவிலக்கப்பட பகுதியில நிறைய மெத்தட் செய்யுது. அதை நான் அந்த கிளாஸ்ல வச்சு சொல்லி கொடுத்துக்கிறேன். செய்முறை புவியலுக்கு வந்து உங்களுக்கு இடவிலக்கப்படத்திட மட்டும் எடுக்குன்னு சொன்னா எடுக்கலாம். செய்முறை புவியலோட ஃபுல் ரெக்கார்ட்ஸ் டியூட்டா எடுக்கணும். ஃபுல்லா எல்லாம் நான் உங்களுக்கு தாரேன். அப்படி எடுக்கவங்கன்னா நீங்க 500 பேமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10 நாளோட ரெக்கார்ட்ஸையும் டியூட்டையும் எடுக்கலும். செய்முறை புவியல் மட்டும்.
அதே மாதிரி இந்த கிளாஸ் ஃபீஸ் வந்து கேட்டீங்க. இது வந்து மந்த் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். 1500 மந்த் ஃபீஸ் பே பண்ணணும். மந்த் ஃபீஸ் 1500. அதுல வந்து உங்களுக்கு பேப்பர் நடக்கும். எல்லா பகுதியும் வந்து கிளியரா அழகா மெதுவா இருந்து உங்களுக்கு படிச்சுட்டு போயிடும். நீங்க பயப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. இது முடியுமா, இது முடிச்சிடுவீங்களா அப்படின்னு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதுக்குள்ள மாதிரி அது சரியா டைமுக்கு எல்லாம் முடிச்சு தருவேன். ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு கேள்வி வந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். வேற என்ன டவுட் இருக்கிறவங்க இந்தண்டா கேட்கலும். கட்டாயம் கேட்டுக்கோங்க. என்ன டவுட் ஜியோகிராஃபி பாடத்துல என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலும். அந்த என்ன மெத்தட் என்னென்ன உங்களுக்கு தேவையோ, எந்த பகுதி நீங்க டீப் ஆகிக்கிறோ, உங்களுக்கு எந்த பகுதியில வந்து நீங்க வீக் ஆகிக்கிறோ அந்த பகுதியை வந்து கேட்கலும். என்ன பகுதி நீங்க வீக்கோ அந்த பகுதிக்குள்ள ரெக்கார்ட்ஸ் கேட்கலாம். எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டு கேளுங்க, நான் அதுக்குள்ள வழி வந்து உங்களுக்கு சொல்லித்தாரேன். சில பேருக்கு எம்சிக்யூ வந்து கஷ்டமாயிக்கும். எம்சிக்யூல எவ்வளோ படிச்சும் குறைய வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து எம்சிக்யூ மாதிரி சில பேருக்கு வந்து என்ன விஷயம்னு சொன்னால், அந்த இதுல செய்முறை புவியியல் பகுதியில வந்து ஒரு கிளியர் ஒன்று இல்லாம இருக்கும் செய்முறை புவியியல் சாப்டர்ல. அப்ப அவங்களுக்கு அந்த செய்முறை புவியியல ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும். இது நான் 2025 பேச்சுக்கு தான் சொல்றேன். 2026-27 இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிற போன மந்த்ல. அப்ப அதுலயும் உங்களுக்கு கிளியரா எல்லாமே படிச்சுட்டு போயிடும். 2026-27 பேச்சுக்கு வந்து போற யூனிட்டா தான் சொன்னேன். இப்ப இன்றைக்கு உள்ள இந்த பேப்பர் கிளாஸ் அதுதான் சனத்தொகை சாப்டர் முடிச்சு அதுல வந்து பேப்பர் கிளாஸ் போகுது. அதே மாதிரி அடுத்ததா வந்து பௌதிக புவியியல வந்து 3 யூனிட் முடிச்சுட்டேன். அதெல்லாம் நவம்பர் மந்த்ல முடிச்ச விஷயங்கள். அத உங்களுக்கு கிளியரா அதோட நோட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறேன்னா நீங்க 500 பே பண்ணா உங்களுக்கு அதோட ரெக்கார்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். இந்த மந்த்துக்கு வந்து ஜாயின் பண்ணுனா அது 1500 பே பண்ணி மந்த் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். ஓகே, அப்ப முதலாவது கேள்வி இன்றைக்கு பார்ப்போம். 4வதுல சனத்தொகை கட்டமைப்பு என்பதனால் கருதப்படுவது யாது? நைன்த் மந்த் ப்ராஜெக்ட்ல வந்து எல்லாம் தான் ஃபெஸ்ட் இருந்துதான் போறேன். ஏண்டால் ஒரு நாளும் உங்களோட பேப்பர் வந்து 13 மட்டும் எடுக்க போறோம் இல்ல, 12 மட்டும் எடுக்க போறோம் இல்ல. எந்த எக்ஸாம் ஆயிருந்தாலும் ரெண்டுலயும் கொஞ்சம் வேற மாதிரி தான் வரும். என்ன அந்த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கொஞ்சம் அது கொள்ளிக்கிற விஷயங்கள் அந்த 12 உள்ள சிலபஸ்ல மட்டும் வரையலும். மற்றபடி மற்றதெல்லாம் எக்ஸாம்லயும் ரெண்டுலயும் மீக்கக்கூடிய சிலபஸ் தான் வரும். அதே மாதிரி உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கும் ரெண்டையும் வச்சுதான் எப்படியும் கேள்வி வர. அதே மாதிரி நான் சாய்ஸும் தந்திக்கேன் தானே, அந்த சாய்ஸ்குள்ள தான் வரும். ஓகே, அப்ப சனத்தொகை கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து மனித சனத்தொகையில காணப்படக்கூடிய வயது, பால், இனம், மதம் போன்ற இந்த பிறப்பியல் சார்ந்தவைகளையும் கல்வி, சுகாதாரம், பொருளாதார நிலை, பண்பாட்டு கூறுகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அந்த சனத்தொகை கூமங்களோட சரிவத்தான் என்னன்னு சொல்ற இந்த சனத்தொகை கட்டமைப்பு அப்படின்னு சொல்ற. அது எல்லாத்தையும் சேர்த்தின அந்த சனத்தொகை அம்சங்களோட தொகுப்பத்தான் என்னன்னு சொல்ற சனத்தொகை கட்டமைப்பு அப்படின்னு சொல்ற. ஓகே, எழுதிக்கோங்க இத. இது கைட்லில் இந்த விஷயம், ஆனா இப்படித்தான் கேள்வி வர. என்றால் என்ன கேள்வியில மெயினா சனத்தொகை கட்டமைப்புல கேள்வி வந்தால் இப்படி கேட்பாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. சனத்தொகை கட்டமைப்பு என்பதனால் கருதப்படுவது அதுக்குள்ள ஆன்சர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மனித சனத்தொகையில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட காலப்பகுதியில் மனித சனத்தொகையில் காணப்படுகின்ற வயது, பால், இனம், மதம் போன்ற
குறிப்பிட்ட காலப்பகுதியில் மனித சனத்தொகையில் காணப்படுகின்ற வயது, பால், இனம், மதம் போன்ற பிறப்பியல் சார்ந்தவைகளையும் கல்வி, சுகாதாரம், பொருளாதார நிலை, பண்பாட்டு கூறுகள் என்பவற்றை உள்வாங்கக்கூடிய சனத்தொகை அம்சங்களின் தொகுப்பு சனத்தொகை கட்டமைப்பு எனப்படும். பண்பாட்டு கூறுகள் என்பவற்றை உள்வாங்கக்கூடிய சனத்தொகை அம்சங்களின் தொகுப்பு சனத்தொகை கட்டமைப்பு எனப்படும். ஓகே, இரண்டாவது கேள்வி, சனத்தொகை கட்டமைப்புட 4 வகைகளையும் வரைபடத்திட உதவிட விளக்கு. இது ஒவ்வொரு மாதிரி கேள்வி வரையிலும் சனத்தொகை கட்டமைப்புல வந்து அந்த ஒவ்வொரு இதை தந்து அதுல ABCD அப்படின்னு போட்டு அதோட பேரை வந்து கேட்டு வரலாம். அதுல ஒவ்வொரு மாதிரி கேள்வி வர. இப்ப நீங்க அந்த படங்களை வந்து சரியா பார்த்து வச்சீங்கன்னு சொன்னால் ஓகே, அதுக்குள்ள மாதிரி உங்களுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு கேளுமா. இப்ப நான் அதை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அந்த படம் வந்து சரியா கீறிக்கோங்க. இப்படிதான் இதுல படம் ஆரம்ப கட்டம், விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்கும் கட்டம். இதுல வந்து நீல கலர்ல இருக்கிறது ஆண்கள், அடுத்ததுல இருக்கிறது பெண்கள். ஓகே, அப்ப இதுல ஆரம்ப கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆரம்ப கட்டத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பிறக்கின்ற வீதம் வந்து நல்லா கூட, பிறக்கிற வீதம் கூட மாதிரி இறக்கின்ற வீதமும் கூடையாக காணப்படுது. ஆகவே பிறக்கின்ற வீதமும் கூட இறக்கின்ற வீதமும் கூட என்றதால இந்த பிரமிட்ட மேற்பகுதி என்ன நடக்குது, வேகமாக குறையுது. ஆகவே ஆயுள் எதிர்பார்ப்பும் குறைந்த மட்டத்துல தான் காணப்படுது. இதுல வந்து மெயினா பார்த்தோம்னு சொன்னால் அபிவிருத்தி அடைந்த அந்த கூடிய நாடுகளை வந்து எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். உதாரணமா சொன்னா கென்யா போன்ற நாடு வந்து இப்படியான இந்த ஆரம்ப கட்டத்துக்குள்ளதான் வரும். உதாரணம் கென்யா. உங்களுக்கு பார்க்கலும் ஆரம்ப கட்டத்தை பார்த்தா அந்த மேலுக்கு போச்செல்லாம் அது குறைஞ்சு கொண்டு போய்த்தீங்குது. அப்ப அதுக்குள்ள காரணம் என்ன, பிறக்கிற வீதமும் கூட இறக்கிற வீதமும் கூட என்றதால அந்த பிரமிட்ட மேற்பகுதி என்ன நடக்குது, வேகமாக குறையுது. அதே மாதிரி ஆயுள் எதிர்பார்ப்பும் வந்து என்ன குறைந்த மட்டத்துல வந்து காணப்படுது. ஏனால் பிறக்கிறதும் கூட இறக்கிறதும் கூட அப்ப மனிதர் வந்து இருப்பாங்களா, பிறக்கிற எல்லாரும் இறந்து போனா இல்ல. அப்ப ஆயுள் எதிர்பார்ப்பும் வந்து என்ன குறைவாகத்தான் ஈக்குது. உதாரணமா சொன்னால் இந்த 15 வயதுக்கு குறைந்தவங்க வந்து 51 வீதமும் 65 வயசுக்கு மேல்பட்டவங்க வந்து 2 வீதமும் தான் நிக்கிறாங்க. இதுல ஆரம்ப கட்டத்துல இத நோட் பண்ணிக்கோங்க. இது கைட்ல இல்லாத விஷயமா நினைக்கிறேன். 15 வயசுக்கு வந்து குறைஞ்சவங்க இப்ப இவ்விடத்துல வந்து 2 கோடு போட்டிக்குது. அதுல கீழே கீக்கிற கோடு 15 வயசு, அதே மாதிரி மேல கீக்கிற கோடு 65 வயசு. அப்ப அந்த 65 வயசுக்கு மேலிக்கிறவங்க நல்லா குறைவாத்தான் நிக்குது. அப்ப அப்படி என்னன்னு சொன்னா மெயினா பார்த்தோன்னா 65 வயசுக்கு மேல் உள்ளவங்க 2 வீதமும் 15 வயசுக்கு வந்து கீழிக்கிறவங்க வந்து 51 வீதமும் காணப்படுறாங்க. இதுல ஆரம்ப கட்டத்துல. ஆரம்ப கட்டம் கிளியரா எல்லாருக்கும்? ஓ மிஸ்.
ஓகே, அடுத்தது வந்து என்ன, விரிவடையும் கட்டம். விரிவடையும் கட்டம் எப்படின்னு சொன்னால் இது வந்து பரம்பல் கட்டம், வளர்ச்சி கட்டம் அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல வந்து பார்த்தோம் என்றால் பிறப்பு வீதம் வந்து உயர்மட்டத்துல வந்து காணப்படுது. அதே மாதிரி மத்திய வயது பிரிவினர்ட வந்து இறப்பு வீதம் வந்து குறைவாகவும் காணப்படுது. கொஞ்சம் முன்னே இதையும் விட, அதாவது ஆரம்ப கட்டத்தை விட கொஞ்சம் ஆயுள் எதிர்பார்க்கை மட்டம் இந்த விரிவடையும் கட்டத்துல கொஞ்சம் கூடையா இருக்குது. சிறிது எதிர்பார்ப்பு மட்டம் சிறிது அதிகரித்திருக்குது. அதாவது உதாரணமா சொன்னால் இந்த விரிவடையும் கட்டத்துல வந்து 15 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடியவங்க வந்து ஆல்ரெடி ஆரம்ப கட்டத்துல வந்து 51% இருந்தது. இந்த விரிவடையும் கட்டத்துக்கு போற டைம்ல என்ன நடக்குது, அதை விட கொஞ்சம் 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க 39% குறையுது. அதே மாதிரி 65 வயசுக்கு மேல்பட்டவங்க வந்து கொஞ்சம் கூடுது, அதாவது 3%. ஆல்ரெடி ஆரம்ப கட்டத்துல வந்து 65 வயசுக்கு மேல் இருந்தவங்க வந்து எத்தனை வீதம், 2% இருந்தாங்க. இந்த விரிவடையும் கட்டத்துல 65 வயசுக்கு மேல்பட்டவங்க வந்து அதாவது 3% அளவுல வந்து கூடுவாங்க. இப்ப இந்த விஷயத்தை இதுல எழுதணும். எதுக்கு, விரிவடையும் கட்டம். உதாரணமா சொன்னால் விரிவடையும் கட்டத்துக்கு இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை வந்து விரிவடையும் கட்டத்துக்கு உதாரணமாக குறிப்பிடலும். இப்படி பெராகிராஃப் அமைப்புல ஆன்சர் கொடுங்க. ஓகே, விரிவடையும் கட்டம் எழுதலுமா எல்லாருக்கும்? ஓ மிஸ். ஓகே, அடுத்தது வந்து நிலையான கட்டம். நிலையான கட்டம் எப்படி, நிலையான தன்மை. நிலையான கட்டம் என்று சொல்றது என்னென்றால் பிறப்பு இறப்பு வீதம் ரெண்டும் குறைவாகவும் ஆயுள் எதிர்பார்ப்பு உயர்வாகவும் வந்து காணப்படுது. ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து என்ன நடக்குது, உயர்வாகவும் இருக்குது. ஆகவே இந்த முதியோர் தொகை வந்து சிறிது அதிகரித்திருக்கும் எங்க, நிலையான கட்டத்துல. ஏன்னு சொன்னால் பிறக்கின்ற வீதமும் வந்து என்ன நடக்குது, குறைவா இருக்குது. இறக்கின்ற வீதமும் குறைவு. அப்ப பிறக்கின்றவங்க வந்து இறக்குற வீதம் குறைவா இருக்குது. அப்ப அப்படி வந்து பாக்குற டைம்ல ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து என்ன நடக்கும், உயர்வாக இருக்கும். ஆகவே முதியோர் தொகை வந்து சிறிது அதிகரித்து காணப்படும். உதாரணமா சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடான ஆர்ஜென்டினாவை வந்து இந்த நிலையான கட்டத்துக்கு உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிடலும். அபிவிருத்தி அடைஞ்ச நாடான ஆர்ஜென்டினாவை வந்து எங்களுக்கு நிலையான கட்டத்துக்கு வந்து உதாரணமாக குறிப்பிடலும். அதே போல இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் 15 வயதுக்கு வந்து குறைவாக உள்ளவங்க, 15 வயசமிடம் குறைவாக உள்ளவங்க வந்து 26%, 26%. அதே மாதிரி இந்த 65 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10, ஒரு 8 அந்த வீதமான அளவிலையும் வந்து இருக்கிறது எங்களுக்கு பார்க்கலும். அதே மாதிரி அடுத்ததா வந்துள்ளதுதான் சுருங்கும் கட்டம். இந்த சுருங்கும் கட்டத்தை எடுத்தாலும் அதே விஷயம்தான். பிறக்கின்ற வீதமும் இறக்கின்ற வீதமும் வந்து குறைவாக காணப்படுது. ஆகவே ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து காணப்படுது. அதே மாதிரி சனத்தொகை வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல வந்து வீழ்ச்சி அடையுது. உதாரணமா சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடான ஸ்வீடனை வந்து சுருங்கும் கட்டத்துக்கு உதாரணமாக குறிப்பிடலும். சுருங்கும் கட்டத்துக்கு உதாரணமாக ஸ்வீடனை வந்து குறிப்பிடலும். இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் 15 வயசுக்கு குறைவானவங்க வந்து 22% அளவும், அதே மாதிரி 65 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து 16% அளவும் காணப்படுறாங்க. இதுல சுருங்கும் கட்டத்துல. உதாரணமாக ஸ்வீடன் நாட்டை குறிப்பிடலும். ஓகே, கிளியரா? இது எல்லாருக்கும் எழுதலுமா இந்த கட்டங்களை? ஓ மிஸ் ஏலும். ஓகே, யாரும் இன்னொரு டவுட் போட்டிக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அமைப்புக்கள். அமைப்புக்கள் பாடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலுமான்னு கேட்டிக்குது. இது வந்து நான் என் ஆல்ரெடி 30 டேஸ் ப்ரொஜெக்ட்ல வந்து அமைப்புக்கள் பகுதி வந்து கிளியரா செஞ்சு முடிச்சேன். அவங்களுக்கு வந்து அதோட ரெக்கார்ட்ஸ் எடுக்கலும், ரெக்கார்ட்ஸ் டியூட் எடுக்கலும். ஹியூமன் பகுதி மட்டும் நீங்க எடுக்கனா உங்களுக்கு 500 பே பண்ணின்னு சொன்னால் ஹியூமன் பகுதியோட ரெக்கார்ட்ஸ் டியூட்டை எடுக்கலும். அதில் ஃபுல்லா விளங்கப்படுத்திக்கிறேன். அமைப்பு பகுதியில என்ன கேள்வி வருதோ
அந்த கேள்விகள் எதிர்பார்க்கையாக வரக்கூடிய விஷயங்களை கொடுத்து அதுக்குள்ள ஆன்சரும் ஃபுல்லா விளங்கப்படுத்திக்கிறேன். அதான் நான் சொன்னேன், எல்லா யூனிட்டும் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எங்கேயும் கிடைக்காது. ஸோ இது நான் ஒரு ஹெல்ப்பா அந்த விஷயத்த உங்களுக்கு தாரது. ஸோ அப்படி கிளியர் இல்லாதவங்க அதை எடுத்து பாருங்க, அது நல்ல யூஸ் ஆகும் எல்லாருக்கும். மெசேஜஸ் போடுறது கொஞ்சம் கிளியரா போட்டா நல்லம், இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்கலும். விரிவடையும் கட்டம் விளங்கப்படுத்தலுமான்னு கேட்டீங்க ஒருத்தர். ஓகே, விரிவடையும் கட்டம் தான் மெயினா வந்து பரம்பல் கட்டம் அப்படின்னு சொல்ற, வளர்ச்சி கட்டம் என்று சொல்ற. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிறக்கின்ற வீதம் வந்து உயர் மட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த மத்திய வயது பிரிவினரோட இறப்பு வீதம் வந்து குறைவாக இருக்குது. பிறக்கின்ற வீதம் கூட இறக்கின்ற வீதம் குறைவாக இருக்குது. ஆகவே அதனால வந்து ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. மெயினா நிலையான கட்டம் சுருங்கும் கட்டத்தை விட குறைச்சல், ஆனா ஆரம்ப கட்டத்தை விட கொஞ்சம் கூட எது ஆயுள் எதிர்பார்க்கை மட்டம். சோ அதனாலதான் சொல்ற, இலங்கையில வந்து வருங்காலத்துல வரக்கூடிய மெயினான ஒரு பிரச்சனை தான் முதியோர் சனத்தொகை கூடுததாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த முதியோர் சனத்தொகை கூடத்துக்குள்ள காரணம் அதான் இது. இலங்கை வந்து விரிவடையும் கட்டத்துக்குள்ள ஈக்குதுன்றதால பிறக்கின்ற வீதம் உயர் மட்டத்தில் இருக்குது, மத்திய வயது பிரிவின்ற இறப்பு வீதம் வந்து குறைவாக இருக்குது. ஆகவே ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டம் வந்து சிறிது அதிகமாக காணப்படுது. அதாவது 15 வயசை விட குறைவானவங்க 39 வீதமும், 65 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து 3 வீதமான அளவும் அதுல காணப்படுவாங்க. உதாரணமாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை குறிப்பிடலும். கிளியரா இப்ப கேட்டவங்களுக்கு? மெயினா நார்மலா இதுக்கு வந்து பிங்க் ப்ளூ கலர்ல வந்து பென்சில் கலர்ல நார்மலா பண்ணினா நல்லா. ஆனா இப்படி ஃபுல்லா வரைஞ்சி எழுதுங்கன்னு சொல்லி கேக்குற வீதம் குறைவாத்தான் நீக்கும். ஒன்றோ படத்தை கீறி வந்து அந்த படத்துக்கு வந்து பேர் எழுத சொல்லி வரையலும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். சனத்தொகை கட்டமைப்பில் இலங்கை எவ்வகை கட்டமைப்புக்குள் வரும் என குறிப்பிட்டு எதிர்காலத்தில் எவ்வாறான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை 3 காரணங்களின் துணையுடன் விளக்குக. ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப என்ன இலங்கை எதுக்குள்ள வரும்? எஸ், விரிவடையும் கட்டம். வரும். எஸ், விரிவடையும் கட்டத்துக்குள்ள வரும். அப்ப அவடத்துல அந்த ஆன்சரை கொடுக்க, இல்லைங்க விரிவடையும் கட்டத்துக்குள்ளதான் வரும். இப்ப விரிவடையும் கட்டம் கொடுத்துட்டு அவங்க வந்து எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்றது எழுதணும். என்ன வரும் அதுக்கு? முதியோர் சனத்தொகை அதிகரித்தல். எஸ், வெரி குட். முதியோர் சனத்தொகை வந்து கூடுது. முதியோர் தொகை கூடுது. அப்ப முதியோர் தொகை வந்து வருங்காலத்துல இலங்கையில வந்து கூடுனேன்னு சொன்னா அவங்களுக்குள்ள பராமரிப்பு செலவெல்லாம் வந்து நல்லா கூடுது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை வந்து எழுதணும். வேற என்ன பிரச்சனை வரும்? சனத்தொகை கூடுது அப்படின்னு சொன்னால், முதியோர்கள் எல்லாம் கூடுது அப்படின்னு சொன்னால்
வருங்காலத்தில் இலங்கையில? வறுமை. வெரி குட். வறுமை. வறுமை கட்டாயம் வரும். எஸ். வேற? அரசு செலவீனம். ஓ, அதையும் சொல்லேலும். அதே மாதிரி வெளிநாடுகள்ல வந்து கடன் படுறது ஒரு பிரச்சனையா வரும். வெளிநாடுகள்ல கடன் படுறது வந்து ஒரு பிரச்சனையாக அமையும். நோய்களை எடுக்கல, அது கொஞ்சம் பொருத்தம் இல்ல. மெயினா இந்த 3 ஆன்சரையும் கொடுங்க. வேலையின்மை, முதியோர் தொகை கூடுவது, வறுமை, வெளிநாடுகள்ல கடன் படுறது. இந்த ஆன்சர்ஸ் வந்து பெஸ்டான ஆன்சர். கொடுத்தா சரி. அதுல வந்து முதியோர் தொகை கூடுது அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது பராமரிப்பு செலவெல்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கூடுது. ஆகவே அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பாரியதொரு பிரச்சனை. அவங்களுக்கு நோய் வந்தால் அதுக்கு வந்து செலவழிக்கணும். அதே மாதிரி ஆண்டுதோறும் இப்ப இருந்தால் முதியோர்களுக்குன்னு சொல்லி ஒரு தொகை பணம் வந்து அரசாங்கத்தால கொடுக்கப்படுது. அப்ப நல்லா முதியோர்கள் நல்லா கூட 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 அவங்களுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் மாதிரியே தான் இன்னும் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து அப்ப அரசாங்கத்துக்கு தான் பாரியதொரு ஒரு இதா வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பாரியதொரு சவாலாக வந்து அமையும். அப்ப இலங்கை வந்து எதிர்நோக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சினை வருங்காலத்துல இந்த முதியோர் தொகை கூடுமண்டது. அதே மாதிரி மத்தது வந்து வேலையின்மை. இப்ப நல்லா வந்து மக்கள் எல்லாம் கூடுறாங்க, நல்ல சனத்தொகை எல்லாம் கூடுது. அப்ப வேலையில்லா பிரச்சனையான இடத்துல வரும். அப்ப மக்கள் வந்து வேலை தேடி வேறு நாடுகளுக்கு போறது, இப்படியான நிலைமைகள் இப்ப தான் ஏற்பட்டு கொண்டு போகுது. அப்ப இந்த பிரச்சனை அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரியான நிலைமையிலேயே இருப்பாங்க இல்ல. இப்ப அந்த வேலை இல்லாத பிரச்சனை என்ற ஹெடிங்க போட்டு அதுக்குள்ள விளக்கம் வரணும். அதே மாதிரி அடுத்தது வறுமை. வறுமை வந்து எங்களுக்கு எழுதலும் இலங்கையில வந்து சனத்தொகை நல்லா கூடுது. அப்ப மக்கள் வந்து பிறந்தது மாதிரி இறக்குறாங்க இல்ல, அப்பதானே முதியோர்கள் கூடுது. அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் தேவைகளும் வந்து நிவர்த்தி செய்யப்படும். அவனோட அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படணும். அப்போ வறுமை நிலை என்று சொன்னா என்ன? வறுமை நிலை என்று சொன்னா என்ன விளக்கம்? படிச்சீக்குது எல்லாரும் ஃபெஸ்ட் பகுதி படிச்சீக்குதானே. வறுமைண்டா என்ன விளக்கம்? உணவு, உடை, உறைகள் போன்ற அடிப்படை தேவைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை. எஸ், வெரி குட். அப்படியான ஒரு நிலைமையில உள்ளவங்க தான் வறுமை நிலைக்கு உட்பட்டவங்கன்னு சொல்லு. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப மக்கள் இதுல சனத்தொகை எல்லாம் கூடுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து அந்த தேவை அவங்களோட அடிப்படை தேவைகளை வந்து இந்த 3 விஷயங்கள் உணவுடைய உறைவு இத வந்து அவங்களால வந்து நிவர்த்தி செஞ்சு கொள்ள இயலாம போகுது. அப்ப அது வந்து வறுமை நிலைக்கு உட்பட்டவங்க. அப்ப இப்படி வந்து நடக்கிறதால வறுமை நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். இப்படி விளக்கம் 3 எழுதணும். நாங்க ஆன்சர் எழுதினவங்கள் அவங்களுக்கு அனுப்பி கரெக்ஷன் பார்த்துக்கொள்ளும். நான் மார்னிங் டைம் கிளாஸ்லயும் சொன்னேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் 3 குறிப்பிட்டு விளக்குங்க. என்ன ஆன்சர்? வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல். இதை விட கொஞ்சம் பெஸ்டான ஆன்சர் ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறேன். அந்த ஹெடிங் கொடுக்கல. மார்னிங் தான் அந்த மெத்தட்டை சொல்லி தந்தேன். மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைன்னு கேட்டால் என்ன எழுதணும்னு. வெரி வெரி குட். விழிப்புணர்வு ஊட்ட செயற்பாடு. வேற சட்ட நடவடிக்கை. சட்ட நடவடிக்கை மேற்கொள்வது. வேற அதோட சம்பந்தமான ஒரு ஹெடிங் கொடுக்க சொன்னேன். வேற மிஸ் கடன் வசதிகளை வழங்கல். எஸ், ஓகே, வெரி குட். கடன் வசதிகளை வழங்குறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. சோ இப்படியான ஹெடிங்கள் எடுத்து எங்களுக்கு எழுதியலும்.
அவ விழிப்புணர்வு ஊட்டுன்னு சொன்னா அதுக்கு எப்படி எழுத முறைசாரா விதத்துல தெளிவுபடுத்துற அந்த விஷயம் ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறேன். அதுக்குள்ள மாதிரி அந்த விலகத்துல மக்களுக்கு வந்து இப்படியான இந்த பிரச்சனைகள் ஏற்படையிலும் இப்படி இந்த விஷயங்களை வந்து சொல்லி அதே மாதிரி இப்படி நாங்க வருங்காலத்துல வந்து முதியோர்களுக்கு வந்து முதியோர் இல்லங்களை வந்து அமைக்கணும். அந்தந்த விஷயங்களை வந்து இப்படியான இல்லங்கள் எல்லாம் அமைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். இது எல்லாத்தையும் சொல்லி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டணும். அதே மாதிரி முதியோர் இல்லங்களை வந்து அமைக்கணும். அதே போல உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் வந்து தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைன்னு கேட்டா எழுதணும். அதே மாதிரி இதுலயே ஒரு கேள்வி சம்டைம் வரையிலும் இந்த முதியோர் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை, முதியோருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்கலாம். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்படியான நிலைமையால முதியோர்கள் அதாவது வயதடைஞ்சவங்க முதுமை அடைஞ்சவங்க வந்து எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும்? ஊனமடைதல் வருமா? இல்ல, அதாவது முதியோர்கள் வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்காங்க. உணமடைறது ஓகே, அதான் அதுக்கு ஒரு நோய் தாக்கம். எஸ், வெரி குட். நோய் தாக்கம். நோய் தாக்கம், தனிமைப்படுத்தப்படல், எஸ், பொருளாதார சிக்கல், மன அழுத்தங்களுக்குள்ள மன அழுத்தங்களுக்குள்ளாத பணவறுமை, கையேந்திர நிலைமை. இப்ப பொதுவாக உங்களுக்கு பார்க்கலும் இப்ப கையேந்தி இப்ப சல்லி இது கேட்டு போறவங்க எல்லாம் வந்து கூடையா மெயினா இந்த முதியோர்களாக வந்து இருக்கிறத பார்க்கலும் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு ஆசையானது அவங்களுக்கு வாங்க இயலாம அவங்களுக்கு ஒரு நிலைமை வந்து வருது. அப்ப அப்படி வந்துதான் அவங்க கையேந்திர நிலைமைக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி தனிமைப்படுத்தப்படுறாங்க. இப்படி தனிமைப்படுத்தப்பட்டால்தான் மன அழுத்தங்களுக்கெல்லாம் உள்ளாகக்கூடிய நிலைமை வருது. அப்ப முதியோர்கள் கூடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முதியோர்களுக்கே தான் அது பிரச்சனை, முதியோர்களுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் பிரச்சனை. அப்ப அதிலிருந்து இதாகணும்ன்றுதான் முதியோர்கள் கூடினால் இப்படியான பிரச்சனையெல்லாம் வருமென்றுதான் விழிப்புணர்வு படுத்தணும். பணவறுமை வாரது, நோய்களுக்கு வந்து உள்ளாக்கப்படுவாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து சுமந்து செல்வது, இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படையிலும் முதியோர் தொகை வந்து நல்லா கூடின அப்படின்னு சொன்னால் பார்க்குள்ள மாதிரி அந்த விளக்கங்களை எழுதணும். ஓகே, அடுத்த நாங்க 5வது கேள்விக்கு போவோம். பால் விகிதம் எனப்படுவதனால் கருதப்படுவது யாது? என்ன ஆன்சர் இதுக்கு? பால் விகிதம் என்று சொன்னா என்ன? சனத்தொகையில ஆண் பெண் என்ற வகையில வந்து சமூகத்துல காணப்படக்கூடிய வேறுபாட்டு. எஸ், அதாவது ஒரு நாட்டுல வந்து சனத்தொகையில தலா 100 பெண்களுக்கு ஆண்களோட எண்ணிக்கை தான் சொல்றேன்னு பால் விகிதம் அப்படின்னு. இந்த பால் விகிதம் வீழ்ச்சி அடைவதாலதான் ஒரு நாட்டுல வந்து பல்வேறு சமூக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்து தோற்றம் பெறுது. இலங்கையில வந்து இன்று இந்த பால் விகிதம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு போறது எங்களுக்கு பார்க்கலும். இப்படி போறதால பின்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓகே, எழுதிக்கோங்க. பால் விகிதம் என்றால் என்ன, அல்லது பால் விகிதம் எனப்படுவதனால் கருதப்படுவது யாது? அதுக்குள்ள ஆன்சர் ஒரு நாட்டின் சனத்தொகையில் மத்தது இன்னொன்று என்னென்றால் இந்த மெயினா நிறைய பேரும் பிரச்சனை படக்கூடிய இன்னொரு யூனிட் தான் இந்த காலநிலை என்ற பகுதி. அதுதான் மெயினா கொஞ்சம் கஷ்டமா உள்ள ஒரு பகுதியா பார்க்கணும் எங்களுக்கு காலநிலை. அதுல வந்து இப்ப கால்நிலை பகுதி கிளியர் இல்லாதவங்க இருந்தேன்னா நான் அதுல கொஞ்சம் பிக்ஸ் மெத்தட் வந்து கொடுத்தேன். காலநிலை பகுதிக்கு அவங்களுக்கு வந்து அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அது பௌதீக புவியியல் மட்டும் அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணி அந்த ரெக்கார்டும் டியூட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த காலநிலையோடு சேர்த்து மற்ற பகுதிகளெல்லாம் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். யாருக்கு இதுல காலநிலை லேசின்னு சொல்லக்கூடியவங்க? எனக்கு ஈஸி அந்த பகுதி எப்படின்னு.
கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய பகுதிகள் வந்து இந்த காலநிலை, அதே மாதிரி இந்த சனத்தொகை, கொஞ்சம் மயக்கமா கேள்விகள் பார காலநிலையில மாத்தி கொள்வாங்க. இந்த கேள்விகளை வந்து மாத்தி விலைங்க இந்த விடைகளை கொடுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு மெத்தட் வந்து நான் கொடுத்தேன் செமினார்ல வச்சு, காலநிலையில அதெல்லாம் மாத்திப்படாத உள்ள மாதிரி. அதை நீங்க சரியா படிச்சு கொண்டா ஓகே. எல்லாரும் ஒத்தருமே இல்லையா காலநிலையில் ஈஸி எனக்குன்னு சொல்லக்கூடியவங்க? ஓகே, ஒத்தரும் இல்ல. நீங்க ரெக்கார்ட பார்த்துட்டு சொல்லுங்க, இப்ப எனக்கு ஈஸின்னு சொல்லுவீங்க. ஓகே, எழுதுங்க. ஒரு நாட்டின் சனத்தொகையின் தலா 100 பெண்களுக்கு ஆண்களின் எண்ணிக்கை நுஹா கொஞ்சம் ஈஸியாம் அந்த பகுதி. ஒரு நாட்டின் சனத்தொகையின் தலா 100 பெண்களுக்கு ஆண்களின் எண்ணிக்கை பால் விகிதம் எனப்படும். பால் விகிதம் வீழ்ச்சியடைவதனால் ஒரு நாட்டின் பல்வேறு சமூக பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் தோற்றம் பெறுகின்றன. இலங்கையின் பால் விகிதம் வீழ்ச்சியடைந்து செல்கின்றன. ஓகே, அடுத்த 2வது கேள்வி. இலங்கை ஒரு நாட்டின் சனத்தொகையின் தலா 100 பெண்களுக்கு ஆண்களின் எண்ணிக்கை பால் விகிதம் எனப்படும். பால் விகிதம் வீழ்ச்சியடைவதனால் ஒரு நாட்டின் பல்வேறு சமூக பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் தோற்றம் பெறுகின்றன. இலங்கையின் பால் விகிதம் வீழ்ச்சியடைந்து செல்கின்றது. ஓகே, 2வது கேள்வி. இலங்கையின் குடித்தொகையில் பால்நிலை விகிதத்தில் காணப்படுகின்ற 3 முக்கிய அம்சங்களை விளக்குக. இலங்கை எடுத்து பார்த்தால் இலங்கையோட குடித்தொகையில பால்நிலை விகிதத்துல வந்து என்ன அம்சங்கள் உங்களுக்கு என்ன விளங்குது என்றதான் கேள்வி. ஒன்று வந்து கொடுக்கலாம் ஹெடிங் எங்களுக்கு. பிரதேச அடிப்படையில வந்து பால் விகிதத்துல மாறுபாடுகள் காணப்படுது. பிரதேச அடிப்படையில் பால் விகிதத்தில் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. அதாவது இந்த மாவட்ட அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் கிராம நகர அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு வந்து இப்படியான வேறுபாடுகளை வந்து அவதானிக்க கூடியதா இருக்குது. அதாவது நகரப்புறங்கள்ல வந்து கல்வி, சுகாதாரம் இதெல்லாத்தையும் மேம்படுத்தப்பட்டிருக்கதால பால் விகிதம் வந்து ஓரளவுல வந்து அதிகமா இருக்குது. சில கிராமப்புறங்கள்ல வந்து ஆண்கள் வந்து என்ன வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு இப்படி போறதால பால் விகிதம் வந்து வீழ்ச்சியடைஞ்சு போயிட்டிருக்குது. சோ இப்படி பிரதேச அடிப்படையில் பால் விகிதத்துல மாறுபாடுகள் காணப்படுது என்றது ஒரு அம்சமாக குறிப்பிடலும். ஒரு ஹெடிங், பிரதேச அடிப்படையில் பால் விகிதத்தில் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. விளக்கம் எப்படி? இப்படியான அந்த அம்சங்கள் உண்டாக இதை சொல்லேலும். அதாவது மாவட்ட அடிப்படையிலும் கிராம நகர அடிப்படையிலும் இவ்வாறான வேறுபாடுகளை அவதானிக்க முடிகின்றது. அதாவது நகரப்புறங்கள்ல வந்து கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் நல்லா கூடிக்கிறதால பால் விகிதம் வந்து ஓரளவுல வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பல கிராமப்புறங்கள்ல வந்து ஆண்கள் வந்து என்ன வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போறதால பால் விகிதம் வந்து வீழ்ச்சியடைஞ்சு போயிட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலும்.
அப்ப இது கூடி பெண்கள் கூடி ஆண்கள் குறைதாங்கன்றது எங்களுக்கு விளங்கு. அடுத்தது வந்து பிறப்பின் போது பால் விகிதம் அதிகரித்த போக்கினை காட்டுகின்றது. பிறப்பின் போது பால் விகிதம் அதிகரித்த போக்கினை காட்டுகின்றது. இரண்டாவதுக்குள்ள அடுத்த ஆன்சர் பிறப்பின் போது பால் விகிதம் அதிகரித்த போக்கினை காட்டுகின்றது. அதாவது இலங்கையில வந்து பால் விகிதம் வீழ்ச்சியடைஞ்சி காணப்பட்டாலும் பிறக்கும் வீது அதாவது பிறக்கிற டைம்ல வந்து பால் விகிதம் என்ன அதிகரித்து காணப்படுது. அதாவது இன்று வந்து பெண் குழந்தைகளை விடவும் கொஞ்சம் ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி அப்படி பிறந்தாலும் ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து பெண்கள் தான் அதிகமாக காணப்படுது. ஆகவே இன்று இலங்கையில வந்து தற்காலத்துல வந்து பால் விகிதம் வீச்செறிஞ்சு போறது எங்களுக்கு பார்க்கலும். பிறக்கு டைம்ல வந்து பால் விகிதம் என்ன அதிகரித்த போக காட்டுது என்னதான் எங்கிட்ட ஹெடி. இப்ப விளக்கம் எப்படி எழுதணும்? இலங்கையிட பால் விகிதம் வீச்சடைஞ்சி காணப்பட்டாலும் பிறப்பின் போது பால் விகிதம் அதிகரித்து காணப்படுகின்றது. பால் விகிதம் அதிகரித்து காணப்படுகின்றது. அதாவது பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கின்றார். அதாவது ஆயுள் எதிர்பார்ப்பு பெண்களில் அதிகமாக காணப்படுவதனால் இலங்கையில் தற்காலத்தில் பால் விகிதம் வீழ்ச்சியடைந்து செல்கின்றது. இரண்டாவதுக்கு ஃபர்ஸ்டுக்கு சொன்னேன், பிரதேச அடிப்படையில் பால் விகிதத்தில் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. பிரதேச அடிப்படையில் பால் விகிதத்தில் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. அடுத்தது இரண்டாவதா சொன்னேன், பிறப்பின் போது பால் விகிதம் அதிகரித்த போக்கினை காட்டுகின்றது. அடுத்த மூணாவது ஹெடிங் கொடுக்கலாம் எங்களுக்கு. குறைவான பால் விகிதத்தினை கொண்டிருத்தல். குறைவான பால் விகிதத்தினை கொண்டிருத்தல். அதாவது இலங்கையில வந்து பால் விகிதம் வீழ்ச்சி போக்க காட்டுது. அதாவது 100 பெண்களுக்கான ஆண்கள் வந்து குறைவாகத்தான் காணப்படுறாங்க. அதாவது 1970 ஆண்டுகளுக்கு பின்னரே இப்படியான ஒரு நிலைமை இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுறதுக்கு தொடங்கிக்கிறது எங்களுக்கு பார்க்கலும். ஏனென்று சொன்னால் ஆண்களை விட பெண்களோட ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டம் வந்து அதிகரித்திக்குது. இப்ப ஆண்களை விட பெண்கள் வந்து வாழ்ற வீதம் கூடையாக காணப்படுது. அவங்களோட ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டம் வந்து அதிகரிச்சிருக்குது. இப்ப ஆண் பிள்ளைகள் கூட பிறந்தாலும் இதுல வந்து ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டம் வந்து யாருக்கு? பெண்களுக்கு தான் கூடையாக இருக்குது. இப்படியான ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்துகிறத பார்க்கலும். அப்ப குறைவான பால் விகிதத்தினை கொண்டிருத்தல் என்ற ஹெடி. குறைவான பால் விகிதத்தினை கொண்டிருத்தல். எப்படி விளக்கம்? இலங்கையிட பால் விகிதம் வீழ்ச்சி போக்கினை காட்டுது. அதாவது 100 பெண்களுக்கான ஆண்கள் வந்து குறைவாகத்தான் காணப்படுறாங்க. அதாவது 1970 ஆண்டுகளுக்கு போறோம் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுறதுக்கு தொடங்கிக்குது. அதாவது ஆண்களை விட பெண்களோட ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டம் கூடினத்தாலதான் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தியது. ஓகே, 3 விளக்கம் எழுதேல்மா? ஓகே, அடுத்தது மூணாவது கேள்வி. பால் விகிதம் வீழ்ச்சியடைவதால் ஏற்படும் பாதிப்புகள் மூன்றினை விவரிக்குக. பாதிப்பு, பால் விகிதம் வீழ்ச்சியடைவதால என்ன பிரச்சனை ஏற்படுது? ஒன்று வந்து சொல்லலாம், சனத்தொகை வளர்ச்சி வீதம் வந்து குறைவடையுது. பால் விகிதம் வீழ்ச்சியடைவதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல ஒன்றுதான் சனத்தொகையிட வளர்ச்சி வீதம் வந்து குறைவடைகிறது. அதாவது இந்த பால் விகிதம் வீழ்ச்சி அப்படி என்று சொன்னா என்னென்றால் ஆண்களோட எண்ணிக்கை வந்து குறைவடைகிறது. ஆண்களோட எண்ணிக்கை குறைவடைகிறது. அதுதான் பால் விகிதம் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றது. பால் விகிதம் வீழ்ச்சி எப்படியோ அந்த இப்ப ஆண் பெண் இருந்தேன்னு சொன்னா அதுல ஆண்களோட எண்ணிக்கை குறையுது பெண்களை விட. அப்ப அதுதான் பால் விகிதம் வீழ்ச்சி ஆவிக்குது என்பதன் மூலம் எங்களுக்கு கருதலாம். அந்த வகையில இதன் காரணமாக வந்து திருமணம் செய்யாத பெண்களுடைய எண்ணிக்கை வந்து சமூகத்துல வந்து அதிகரிக்குது. ஆகவே பெண்கள் வந்து திருமணம் செய்யாது காலம் தாழ்த்திய டைம்ல வந்து நாட்டிட பிறப்பு வீதத்துல வந்து வீழ்ச்சி ஏற்படுது.
இதனால இந்த இயற்கையாகவே அதிகரிச்சு கொண்டு போற வீதம் குறையுது. அவங்களுக்கு தெரியும் இயற்கை அதிகரிப்பு வீதம் என்றா என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். அதாவது இயற்கையா வந்து அதாவது இந்த பிறப்புகளோட எண்ணிக்கை இப்படி இயக்கத்தால அது கூடிட்டு போறது. இப்படி திருமணம் அப்படி நடக்காட்டி அப்ப இப்படியான இந்த இயற்கை அதிகரிப்பு வீதம் என்ன நடக்கும்? குறைவாகத்தான் நிகழும். ஆகவே சமூகத்துல பெண்களோட எண்ணிக்கை எல்லாம் கூடுது. பெண்கள் திருமணம் செய்யாம காலம் தாழ்த்திட்ட நாட்டுல பிறப்பு வீதத்திலே வீழ்ச்சி ஏற்படுது. இதனால இயற்கை அதிகரிப்பும் குறைவடையுது. இதனால இயற்கை அதிகரிப்பும் குறைவடையுது. ஓகே, இத ஹெடிங் எழுதலுமா? சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைதல். ஓ மிஸ். ஓகே, அடுத்தது விவாக நெருக்கடி ஏற்படல். பால் விகிதம் வீழ்ச்சியடைதத்தால் ஏற்படக்கூடிய இன்னொரு பாதிப்பு தான் விவாக நெருக்கடி ஏற்படல். அதாவது பால் விகிதம் வீழ்ச்சியடைதத்தால ஒரு நாட்டில ஏற்படக்கூடிய முக்கிய சமூக பிரச்சனையாக இந்த விவாக நெருக்கடி ஏற்படுறது எங்களுக்கு குறிப்பிடலும். அதாவது ஆண்களோட எண்ணிக்கை குறைவடைகிற டைம்ல இந்த திருமணமாகாத இந்த பெண்களோட எண்ணிக்கை நல்லா கூடுது. கூடுத வாய்ப்புண்டு ஏற்படுது. இது பெண்களோட பாதுகாப்பு உட்பட பல இந்த உளவியல்சார் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கும் இது ஒரு ரீசனாக அமைது. ஆகவே இப்படி பால் விகிதம் வீழ்ச்சியடையத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக, ஒரு மெயினான ஒரு பாதிப்பாக எங்களுக்கு இந்த விவாக நெருக்கடி ஏற்படுறத குறிப்பிடலும். விவாக நெருக்கடி ஏற்படல். இது எழுதலுமா? இதுக்குள்ள விளக்கம் எல்லாரும் கிளியர் தானே? விவாக நெருக்கடி ஏற்படல் எழுதலாம் தானே? கிளியர் இல்லாட்டி உடனே கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது கொடுக்கலாம். இந்த தொழிலாளர் படையில ஆண்களோட பங்களிப்பு குறைவடையுது. தொழிலாளர் படையில ஆண்களோட பங்களிப்பு குறைவடையுது. அதாவது பால் விகிதம் வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டை ஆண்களோட எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய வீழ்ச்சி. ஆல்ரெடி சொல்லி தந்தேன். பால் விகிதம் வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டை ஆண்களோட எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய வீழ்ச்சி. அப்ப அந்த வகையில ஆண்கள் ஒரு நாட்டுல ஊழிப்படையில முக்கிய இடத்தை வகிக்கிறாங்க. அதாவது ஊழிப்படை அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கக்கூடியவங்க தான் ஊழிப்படை. அப்ப இப்படியான உடல் உலர்சார் உழைப்புல ஆண்களோட வகிபாகம் இன்றியமையாத ஒன்று. ஆண்களோட பங்களிப்பு இப்படியும் இருக்கணும். அவங்கதான் ஒரு குடும்பத்துக்கு உழைச்சிட்டு வர அந்த வேலைகள் செய்த. எனவே பால் விகிதம் வீழ்ச்சியடைத்தால் என்ன நடக்குது? அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஊழிப்படையில ஆண்களோட எண்ணிக்கை நடக்குது, குறைவடையுது. ஆகவே இது ஒரு நாட்டோட அபிவிருத்திக்கு ஒரு பாரியதொரு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக எங்களுக்கு பார்க்கலும். அப்ப பால் விகிதம் வீழ்ச்சியடைதத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மெயினான ஒரு பாதிப்பாக எங்களுக்கு இந்த தொழிலாளர் படையில ஆண்களோட பங்களிப்பு குறைவடைதத்தை சொல்லலும். தொழிலாளர் படையில ஆண்களோட பங்களிப்பு குறைவடைதத்தை எங்களுக்கு குறிப்பிடலும். ஓகே, எழுதலாமா? 3 ரீசன் பாதிப்புகள் சொல்லுங்க பாக்க. 3 பாதிப்பு. 1 சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைதல். எஸ். ஓகே, வேற? விவாக நெருக்கடி ஏற்படல், பார்வை வீழ்ச்சி. எஸ், சரி. அப்ப தொழிலாளர் படையில ஆண்களோட பங்களிப்பு குறைவடைகிறது, விவாக நெருக்கடி ஏற்படுகிறது, சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைகிறது. ஓகே, அடுத்த லாஸ்ட் கேள்வி. பால் விகிதம் வீழ்ச்சியடைதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். இதுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்த ஹெடிங்குள்ள மாதிரி எழுதலும். அப்போ ஒண்ணு எங்களுக்கு சொல்லலாம், பெண்களோட கல்வி மட்டத்தை அதிகரிக்கிற பெண்களோட கல்வி மட்டத்தினை அதிகரித்தல். அதாவது பால் விகிதம் வீழ்ச்சியடைதத்தால ஏற்படும் பிரச்சனையால இந்த ஊழிப்படையில ஆண்களோட எண்ணிக்கை குறைவடைத காணப்படுது. ஆகவே பார்த்தோம்னு சொன்னால் பெண்களோட கல்வி மட்டத்தை கல்வி வாய்ப்புகளையும் அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஊழிப்படையில பெண்களோட பங்களிப்பு அதிகரிச்சு ஊழிப்படையில ஆண்களோட பற்றாக்குறையால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை எங்களுக்கு குறைச்சி கொள்ளலும்.
இப்ப அப்படி வந்து இவங்களோட கல்யாண மட்டத்தை கூட்டினா அவங்களும் இந்த வேலைகளை செய்யறதால இவங்கள ஆண்கள் குறைவடைஞ்சால் அவடத்துல வந்து நிவர்த்தி செய்யலாம் அந்த வேலைகளை இந்த பெண்கள் இவங்களை போட்டு பங்களிப்பு அதிகரிச்சு கூலிப்படையில ஆண்களோட அந்த பற்றாக்குறையை வந்து ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை வந்து எங்களுக்கு குறைச்சி கொள்ளையிலும். இதனால பெண்களோட கல்வி மட்டத்தை வந்து அதிகரிச்சால். கிளியரா இந்த ஹெடிங்குள்ள விளக்கம் ஓ எழுதலுமா? மிஸ். ஓகே, பெண்களோட கல்வி மட்டத்தை அதிகரிக்கிறது. வேற என்ன சொல்லலாம்? அதாவது பெண்களை வந்து வலுவூட்டுறது, அதாவது பெண்களை வந்து வலுவூட்டி அவங்கள விழிப்புணர்வு ஊட்டுறது. அதாவது கனகர தொழில்கள்ல வந்து பெண்களை வந்து வலுவூட்டுறது. பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னால் இப்படியான அந்த கனகர் அந்த கணக்கு பாக்குற இப்படியான அந்த தொழில்கள்ல ஈடுபடக்கூடியவங்க வந்து ஆண்களாகத்தான் நிக்கிறாங்க. ஆகவே இந்த பால் விகித வீழ்ச்சி ஏற்படுறதால இப்படி ஊழிப்படையில வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. இப்படி அந்த கனகர தொழில் ஊழிப்படையில வந்து ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்படுது என்றால் பால் விகிதம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகுது, ஆண்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போகுது. ஆகவே இந்த அப்ப அந்த இடத்துக்கு வந்து பெண்களை வந்து நாங்க எடுக்கணும். ஆகவே பெண்களுக்கு வந்து அது சம்பந்தமான தொழில்கள்ல பெண்களை வந்து வலுவூட்டணும். எனவே இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அந்த தொழிலுக்கு பெண்களுக்கு வந்து பயிற்சிகளை வந்து வழங்கணும். அதே மாதிரி அது தொடர்பான வலுவூட்டல் வந்து முக்கியம். இப்படியானவைகளை செய்யறதால அப்படியான தொழில்களை வந்து அவங்களை ஈடுபடுத்தினால் இப்படியான பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் தவிர்ந்து கொள்ளையிலும். பால்நிலை விகிதம் வீழ்ச்சியடையத்தால வரக்கூடிய பாதிப்புகளை வந்து எங்களுக்கு குறைச்சி கொள்ளையிலும். அந்த இடத்துல இந்த பெண்களை வந்து போடுறதால அப்படியான அந்த பிரச்சனைகள் இருந்து தவிர்ந்து கொள்ளையிலும். அடுத்தது வந்து சொல்லேலும் எங்களுக்கு சமூக பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் பெண்களை வந்து வலுப்படுத்துறது. சமூக பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் பெண்களை வலுப்படுத்தல். அதாவது பால் விகிதம் வீழ்ச்சியடைததால பெண்களுக்கு வந்து திருமண ரீதியான பிரச்சனை ஒன்று ஏற்படுது. அப்ப பெண்கள் வந்து என்ன பெற்றோர்கிட்ட தங்கி இருக்கக்கூடிய காலம் வந்து அதிகரிக்குது. இப்ப இந்த நிலையில வந்து பெண்களிடத்துல பாதுகாப்பு சார் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு உளவியல் ரீதியான சார் நெருக்கடிகளுக்கு வந்து உள்ளாக்கப்படையிலும். அதே மாதிரி மனதளவுல வந்து பெண்கள் வந்து ஆஹ் பாதிக்கப்படலாம். அவங்கள வந்து தைரியமூட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்ப இந்த விஷயங்களை சொல்லி மக்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு ஊட்டுதல் அந்த ஹெடிங் கீழே இந்த சமூக பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் பெண்களை வலுப்படுத்துற அந்த ஹெடிங்குள்ள சொன்ன விஷயங்களை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி எழுதிலும். சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலையும் இந்த மக்களுக்கு வந்து இப்படியான இந்த உள்ள ஒரு சட்டத்தை வந்து பிறப்பிச்சு இப்படி ஈக்கிறதால் இப்படி எல்லாம் வருது அந்த விஷயங்களை சொல்லி அந்த அதுக்குள்ள மாதிரி விளக்கத்தை எழுதினேன்னு சொன்னா சரி. அப்போ ஒன்று சொன்னேன், பெண்களோட கல்வி மட்டத்தை வந்து அதிகரிக்கிறது. மற்றது கனகர தொழில்கள்ல பெண்களை வந்து வலிவுறுத்துறது. அதே மாதிரி சமூக பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் பெண்களை வலுப்படுத்தல். இந்த 3 ஹெடிங்கும் தவிர உங்களுக்கு விழிப்புணர்வூட்டல் செயற்பாடு சட்டத்திட்டங்களை கொண்டு வரல் இந்த ஹெடிங்களை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அப்ப ஒரு நாள்ல உங்களுக்கு மெயினா 3 கிளாஸஸ் போட்டு எப்படி முடிச்சுட்டேன். இந்த பகுதிகள் எல்லாம் கிளியரா அதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதுங்க. எழுதி அனுப்பி கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க எல்லாரும். அதே மாதிரி வேற டவுட் இருந்தா கேட்கலும். என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம் எல்லாருக்கும். அதான் சொன்னேன், கனகர தொழில்னு சொன்னா அந்த கணக்கு பாக்குற மாதிரி கணக்காளர் மாதிரி அதைத்தான் சொல்றேன். இப்ப அது நடந்துட்டு போகுது. இப்ப பெண்களும் வந்து அந்த அந்த இதுல வந்து ஈக்கிறாங்க. ஓகே, அப்ப நான் சொன்ன மாதிரி மத்தது உங்களுக்கு எந்த யூனிட் வந்து பிரச்சனைக்குதோ 2025 பேச்சுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள ரெக்கார்ட் சேம் Q2 எடுத்துக்கொள்ளும். மிஸ் ஓ சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ் இந்த பிராந்திய அமைப்புகள் பாடம் கொஞ்சம் படிக்கல, கொஞ்சம் ஓ அதான் சொன்னேன், பிராந்திய அமைப்புகள் என்ற பாடத்தை வந்து விளங்கப்படுத்துகிறேன் கிளியரா. அதுக்குள்ள கேள்வி அந்த பகுதியில் என்ன கேள்வி வருமோ அந்த கேள்விகள் தான் ஃபுல்லா விளங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அதுட வந்து ரெக்கார்ட் டியூட் அடிக்கலும்.
ஓகே மிஸ். எவ்வளவு பே பண்ணணும்? ஓ அதுக்கு மட்டும் அப்படி கொடுக்கல என்று சொன்னா நான் அதை ஃபுல்லா கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்குது. மாண்ட புவியலுக்கு வேறையா 10 நாட வேறையா அப்படி பண்ணினதால ஃபுல்லா 500 பே பண்ணினா உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கொள்ளலும். மானிட புவியல் ஃபுல் ரெக்கார்டும் அதில் இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலும். நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணதுகளை எடுத்துக்கொள்ளலும். ஓகே மிஸ். ஓகே, அதே மாதிரி 2026 2027 பெட்ஷீக்கிறேன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு கண்டினியூ பண்ணலும். இப்ப நவம்பர்ல தானே ஸ்டார்ட் பண்ணினா, அப்ப அதை வந்து 500 பே பண்ணி அந்த சனத்தொகை பகுதிக்குரிய தியரி நோட்ஸும் அதே மாதிரி பௌதிக புவியில முடிச்ச இந்த தியரியும் எடுத்திருந்தால் அடுத்ததுல இருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொள்ளலும். ரூம் வந்து லைவா நடக்கும். 2026 27க்கு லைவா தான் நடக்குற. அதான் கிளாஸ் டைம் வந்து மண்டே டு ஃப்ரைடேல தான் நடக்குற, தேர்ஸ்டே வரைக்கும். ஈவினிங் வந்து 6:30 டைம் மாதிரி போடுவேன் கிளாஸ். அது லைவா தான் நடக்கும். இது நான் வந்து 2025 பேஜுக்கு சொல்றேன். என்னோட ஃபைனல் செமினார் வந்து மிஸ் ஆனவங்களுக்கு சொல்றேன். 30 டேஸ் ப்ராஜெக்டும் மிஸ் ஆனவங்களுக்கு சொல்றேன். அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள சிஸ்டம். ஓகே, வேற டவுட் இல்ல தானே? சனத்தொகை பகுதியில வந்து ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ ஒரு தெளிவு கிடைச்சா எல்லாருக்கும்? ஓ மிஸ். இட்ஸ் ஓகே. சரி, அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். தேங்க்யூ.